டீசல் விலை இதோட உயர்வு இருக்குல்ல, இதோட எதிரொலி எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா மக்களே? நெகட்டிவ் இம்பேக்ட்டு. வெளி மாவட்ட அரசு பேருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, வெளி மாவட்டங்களுக்கு போகிற அரசு பேருந்துகள், அதை இங்கே சென்னையிலேருந்து தருமபுரி, காஞ்சிபுரம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பேருந்துகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சீசன் டைம் அப்படின்றனால பயணிகள் அவதிப்பட்டிருக்காங்க. எல்லா இடங்களையும் சொல்லலை, நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் இருக்குல்ல, அங்கே இது பெருசாக இருக்குது பிரச்சனை. மக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை நேரம் ஆரம்பித்த போராட்டம் நைட்டு ஃபுல்லாக காணி போய்கிட்டு இருக்கு. இந்த கோவை தாழ்தள பேருந்து சேவையோட எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா மக்கள் நியாயமான தங்களோட வலியை வெளிக்கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறைக்கு இந்த விஷயம் கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்து என்ன எதுவும் கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். அடுத்து மீசை ராஜேந்திரன், மறக்க முடியுமா அவரை? நல்லா பெரிய மீசை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக, இப்போ முதலமைச்சர் அப்போ நடிகராக இருந்தார்ல அந்த விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? மீசை எடுத்துக்கிறாதுன்னு என்னென்ன விஷயங்கள் சொன்னார் ஞாபகம் இருக்கா? ஆனால் காலை எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? இப்போ மீசை ராஜேந்திரன் வேற எங்கேயும் இல்லை, தாவேக்கால தன்னை நினச்சிக்கிட்டாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் பாருங்க, என்னென்ன சொல்லியிருக்காப்புல, மறைந்த கேப்டனோட 33 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன், இப்போது தாவேக்கால நான் இணைஞ்சிட்டேன், உண்மையாக உழைக்கிறதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. நமது தலைவர் ஜோசப் விஜய் சார், இன்னொரு அடி சொல்லட்டுமா, நமது தலைவர் ஜோசப் விஜய் சார் மக்களுக்காக தான் உழைக்க வந்திருக்காரு. நானும் நிறைய சவால் விட்டவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்பிக்கைக்குரிய தலைவராக அவர் மாறிட்டார்ல, ஸோ நானும் மாறிடுறேன். அனைத்தையும் மறப்போம், மன்னிப்போம். அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுதான் அரசியல் மக்களே. நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியே கிடையாது. இப்படி தான் அரசியல் ஒவ்வொருத்தரையும் மனநிலை சார்ந்து மாற்றி விட்டுறோம். ரைட்டு. மமதா பானர்ஜி அவர்கள் ஒரு காலத்தில் வெஸ்ட் பெங்காலில் இவங்களை தாண்டி ஒரு முடிவை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா இவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. படம் பார்க்குறாம இருக்கல, முதல்வன் படம் என்ன இருக்குது, ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு முறை இவங்க மேலே புகாரை கொடுத்துருந்தாருங்க. அந்த புகாரை இப்போ தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன புகார்னா, போன வருஷம் இந்த ஈகை திருநாள் இருக்குல்ல, அந்த டைமில் மமதா பானர்ஜி பேசினாங்க. பேசும்போது சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் அப்படின்னு சொல்லி மத உணர்வுகளை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு புகார். அந்த புகாரை பேஸாக வச்சுக்கிட்டு போலீஸார் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யார் மேலே? மேற்கு வங்கத்தோட முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜி, அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறத பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் நடக்குமோ அப்படின்ற எண்ணம் லைட்டாக ஏற்படுது. ஆனால் தாவேக்கா தான் 118 இடங்கள்லையும் ஜெயிச்சு இங்கே அரசமைக்கலையே, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இருக்காங்களே. ஓகே, அதை வைக்கும்போது சில ஐயப்பாடுகள் வரதான் செய்யுது.